எப்படி நன்றி என்று சொல்லக்கூடிய விலங்கை அதுக்கு மாற்றுங்கள். காட்டில் வாழக்கூடிய பயங்கரமான விலங்குகளை நீங்கள் பிடித்து விட்டால், காட்டு அதிகாரிகள், ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வனம் பிடித்து விட்டால் அதை விலங்கு போட்டு கட்டுகிறார்கள். காரணம், அது முழுவதும் பாய்ந்து ஓடினால் அதை பிடிப்பது கஷ்டம். அது உதாரணம் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் தௌலத்துகளை, நியாமத்துகளை, செல்வாக்குகளை, பதவிகளை, செல்வங்களை உங்களுக்கு அல்லாஹ் தந்தால், ஆரோக்கியங்களை, திரேக ஆரோக்கியம் தந்தால், நீங்கள் நன்றி என சொல்லக்கூடிய விலங்க போட்டு அதை கட்டிக்கொள்ளுங்கள், நன்றி செய்யுங்கள். அருமை பெரியார்களே, ஹசரத் இப்ராஹிம் இப்னு அதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சல்லல்லாஹுலே சல்தனத் ஆஃப் ஓமான்லே அடங்கி இருக்கிறார்கள். அவருடைய ஜியாரத்துக்கு செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் எனக்கும் அருள் புரிந்தான். அவர்கள் இரவில் நடந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தியானத்தில் போலீசார் அவர்களை கைது செய்தார்கள். ஏன் என்று கேட்டார்கள். உங்கள் மீது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு, இரவில் நீங்கள் சுற்றி கொண்டிருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க. ஃபஜர் தொழுதவனே அவரை கொண்டு வந்து அரசருக்கு முன்னால் நிப்பாட்டினார்கள். ஒரு அரசர், அவரும் பலக் நாட்டு அரசராக இருந்தவர். துறவியா போன பிறகு, ஞானியா போன பிறகு, இறை நேசம் ஏற்பட்ட பிறகு, இறை காதலில் இரவில் தூக்கம் இல்லாமல் அடைகிறார்கள். மஜாஸில் பார்க்கலீங்களா? கல்யாணம் முடிச்ச உடனே தம்பதிகள் பல நாட்கள் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூக்கம் எங்க போச்சு? தூங்கிய தூக்கம் எல்லாம் எங்கே போச்சு? மஜாஸில் சிற்றின்பத்தில் தூங்க முடியாமல் தவிக்கக்கூடிய அவர்கள் இஸ்கே ஹகீகி பேரின்ப காதலில், படைத்தவருடைய காதலில், ஹக்குடைய காதலில், மெய்ப்பொருடைய காதலில், பரம பொருளாகி அவன் மீது உள்ள காதலில் இரவை கழித்துக் கொண்டிருந்தார்கள், லயித்துக் கொண்டிருந்தார்கள். कोई औरत का दीवाना, कोई दौलत का दीवाना, कोई सिनेमा का दीवाना, कोई शराब का दीवाना. அல்லாஹு அக்பர். சிலர் சினிமா பைத்தியங்கள், சிலர் சாராய பைத்தியங்கள், சிலர் பெண் பைத்தியங்கள், சிலர் சூதாட்ட பைத்தியங்கள், சிலர் குடிநீர் பைத்தியங்கள். இப்படி இருக்கதான செய்யுது. அதே மாதிரி சிலர் அல்லாஹ்வுடைய பைத்தியங்களாக ஆகிவிடுகிறார்கள், அதில் லயித்து விடுகிறார்கள். அவர்களை நாம் கேலி செய்கிறோம், புரியாமல் பரிகாசம் செய்கிறோம். அவர்களின் காரணமாக தான் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. அக்கிரமும் அநியாயம் நடக்கும் போது உலகத்தில் கொந்தளிப்புகள், பூகம்பங்கள். நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், என் உம்மத்தில் கியாமத்துக்கு சமீபத்தில் அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும் சொன்னார்கள். காரணம் என்ன? பூமியில வாழக்கூடிய அக்கிரமம் உச்சகட்டத்துக்கு போயிடும். அஸ்ஸபுர் என்று சொல்லக்கூடிய 99வது திருநாமத்து சொந்தக்கார அல்லாஹ் ஜலாலில் கோபத்தில் வரும்போது உலகில் பெரும் பெரும் மாற்றங்கள் ஏற்படும். அதை பார்த்து கொண்டிருக்கிறோம், அதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மக்கள் தௌபா செய்வதில்லை. ஏதோ அல்லாஹ்வுடைய ஞானவான்கள், நல்லடியார்கள் எங்கோ ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்களின் காரணமாக அல்லாஹ் தஆலா தண்டனையை தளர்த்தி வைத்திருக்கிறான், தள்ளி போட்டு வைத்திருக்கிறான் தவிர்த்து. அதனால் அவர்களை பரிகாசம் செய்ய வேண்டாம், அவங்க நிலையில் அவங்களை விட்டுற வேண்டும். அந்த மகான் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அரசர் கேட்கிறார், முகத்தை பார்க்கிறார், ஞான சூரியனாக இருக்கிறார்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது தமிழகத்தின் ஒரு பழமொழி. அரசர் கேட்கிறார், நீங்க என்ன சூஃபியா திருடரா? ரெண்டு கேட்கிறார். உடனே இப்ராஹிம் இப்னு அதம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், நான் திருடன். ஆனால் மக்கள் திருடார்கள் பிற சொத்தை, பிறர் பணத்தை, காசு, அந்த திருடன் அல்ல, தீன்ல திருடன் என்று சொன்னார்கள். பதில பார்த்தீர்களா மார்க்க மேதைகளை? அது என்ன தீன்ல திருடன்? தொழுகையில கோழி குத்துனா மாதிரி தொழுவா பாருங்க, சுஜூதுல முறையோடு செய்யாமல். அவரை பற்றி நபி சொன்னார்கள், அவன் திருடன், தொழுகையிலே கோழி குத்துவது போல சஜா செய்வது என்று சொன்னார்கள். அதை சொன்னார் இப்ராஹிம் இப்னு அதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் தீன்ல திருடனா இருக்கிறேன், ஒழுங்கான முறையில் சஜா செய்யலே. சொன்ன உடனே அரசர் அறிவாளியா இருந்ததுனால போலீசாரை கூப்பிட்டு சொன்னார்கள், என்னப்பா இப்படி செஞ்சிட்டீங்களே, ஒரு பெரிய ஞானியே, உள்ள அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய நேசரே,
கொண்டு வந்து சந்தேகத்தில் அடைச்சிட்டீங்களே உள்ளே, அவரை விடுதலை செய்யுங்க சொல்லிட்டு அரசர் சொல்றார், இவரும் அரசா இருந்தவர் தான், ஆனால் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு ஞான பாதையில் போய்விட்டார். அப்போ அந்த அரசர் கேட்குறார், இப்ராஹிம் இப்னு அதம் ரஹ்மத்துல்லாஹி பார்த்து, இவ்வளோ பெரிய உயர்ந்த நல்ல குணங்களை உடைய நீங்கள் என்னுடைய அரசாங்கத்தில் இருந்து எனக்கு ஆலோசனை நீங்கள் சொன்னால் எனக்கு அரசு நடத்துவதற்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும், ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டார். அதை கேட்டவுடனே இப்ராஹிம் இப்னு அதம் சிரித்தாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, நான் உன் சொல்கிறேன், நீ கேட்குறியாண்டாங்க. சொல்லுங்களேண்டாங்க. அப்போ சொல்கிறாங்க அந்த ஞானி, நீ வேட்டைக்கு போயிருக்கும்போது நந்தவனத்தில் உன் மனைவி ராணி தனியாக இருக்கும்போது நான் உன்னுடைய ராணி கூட பேசிட்டு இருந்தால் நீ என்ன செய்வேன்னு கேட்டாங்க. இது கேட்குற கேள்விங்களா? அரசன்ட்ட கேட்குற கேள்வியாங்கிற. உடனே அரசனுக்கு வந்த கோபம் வாளை உருவிட்டார். என்ன சொன்னேன்னு கேட்டார். மறுபடியும் சிரிச்சாங்க. இப்ராஹிம் இப்னு அதம் மறுபடியும் சிரிச்சாங்க. அரசர், நானும் ஒன்ன மாதிரி அரசனாக இருந்தவன் தான், உங்களுக்கு வந்த கோபம் நியாயமானதே தான், நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு அப்படி வர வேண்டும், கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வர விட்டால் அவன் கழுதைக்கு சமம். கசாலி இமாம் சொல்றாங்க, கோபம் வர வேண்டிய இடத்துல வரணும், எல்லா இடத்திலும் கோபம் வரக்கூடாது, அவனை அழிவுக்கு கொண்டு போயிடும். எதற்கெடுத்தாலும் கோபப்படாது, அது நியாயமில்லை. பொறுமையை கடைப்பிடி, இன்னல்லாஹமா சாபிரீன், பொறுமையாளர்கள் அல்லாஹ் இருப்பதாக குர்ஆன்ல அழுத்தம் திருத்தமா சொல்றான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத். அவசரப்படாதே, ஆத்திரப்படாதே, கோபப்படாதே, நாவை அசைத்திடாதே. கோபத்திலே விபரீதங்கள் ஏற்படும். நாவு அது மாதிரி ஒரு கெட்ட உறுப்பு உடல்ல இல்ல, உன்னுடைய தேகத்தில் இல்ல. நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உன்னை தலைக்குப்புற எடுத்துக்கொண்டு நரகத்தின் தள்ளும். நாவால பேசக்கூடிய வார்த்தைகளை உஷாரா பேசு. என்ன பேசணும் யோசனை பண்ணி பேசு. என்ன செய்கிறோம் என்று யோசித்து நீ செய். என்ன நினைக்கிறோம், கவுல் ஃபஅல் யாத்திகாத், சொல்றது செய்யறது நினைக்கிறது முந்தி யோசிச்சுக்க. என்ன நினைக்கிற நீ நினைக்கக்கூடிய நினைப்பு துரோகமா இருக்கு இல்லையா? பிரத்யார வாழ்வு பத்தி நீ எரிச்சப்படுற, மற்றவனை பத்தி நீ பொறாமப்படுற, உன் மனசுல அந்த அழுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணத்தை எடுத்து விடு. காரணம், பொறாமைப்படுவது உன்னுடைய ஈமானை அது விறகு நெருப்பு, விறகு அரிப்பது போல அரிச்சுவிடும். அப்போது சொன்னார்கள் இப்ராஹிம் இப்னு அதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அரசரை என்ன மன்னிச்சுக்க, நான் வர்றேன், கேட்ட கேள்விக்காக வருத்தப்பட வேண்டாம் சொல்லிட்டு சொன்னார்கள், இன்னும் நான் உன்னோட அரசியலில் நான் தங்கல, உனக்கு நான் காரிஸ்தானம் ஆகியல, உங்களுக்கு நான் வழிகாட்டியாக அமைஞ்சல, உங்களுக்கு நான் பர்சனல் அட்வைசரா ஆயிடல, இன்னும் நான் உன் மனைவி பார்க்கல, இன்னும் நீ வேட்டைக்கு போகல, இன்னும் நான் நந்தவனத்தில் உன் பெஞ்சாரியோட நான் தனியா இருக்கல. இருந்தால் என்று தான் கேட்டேன், அதற்குள்ள வாழ உருவி என் களத்தை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களே. ஆனால் உங்களுடைய உறவை விட, உங்களிடம் இருப்பதை விட ஆயிரக்கணக்கான பாவங்களை செய்திருந்தும் அதை பார்த்து கொண்டே இருந்தும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றா, மக்கான் ஜமான் இல்லை. நீ தனி அறையில் இருந்தாலும் சரி, நீ இருட்டறையில் இருந்தாலும் சரி, யாரும் இல்லாத இடத்துல இருந்தாலும் சரி, நான் கூட இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுகிறானே அரசரே, வஹுமாக்கும் ஐனமா குன்தும். மக்கான் ஜமான் இல்லை, இடம் காலம் நேரம் இல்லை, சதா நேரமும் இருக்கிறவங்க கூட நான் நீங்கள் இருக்கிற இடத்துல சொன்னானே. அந்த அல்லாஹ் பார்க்க பாவங்கள் செய்த அந்த பாவிக்கு ரிஸ்க் தந்து, உணவு தந்து, உடை தந்து, ஆரோக்கியமான வாழ்வு தந்து, இந்த பாவிக்கு இந்த ஞானங்களையும் தந்து, நீங்களே என்ன ஒரு பெரிய சூஃபி என்று சொல்ற அளவுக்கு என்ன ஆக்கினானே, அவன் நேசம் எனக்கு போதுமானது, உன்னுடைய அரச தர்பாரில் எனக்கு வேலை தேவையில்லை என்று வெளியானார்கள். அல்லாஹ்வுடைய நேசத்தை பார்த்தீங்களா?